காலை வணக்கம். அதான் எழுந்திரிச்சு சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் காலைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நாங்கள் இருந்த ரெசார்ட்டோட ரூம். ரெசார்ட் நேம் பார்த்தீங்கன்னா கைரோஸ் ரெசார்ட். இது ஏலகிரியிலேருந்து சென்டர்லேருந்து மேபி ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கும். ஆக்சுவலி ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. 2 ரூம் எடுத்திருந்தோம். 8,500 ருபீஸ் ஆச்சு. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான், வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. பட் நாங்கள் இங்கே கும்பலாக போனதுக்கு 8 பீப்புளுக்கு வந்து இது கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சு. செக் அவுட் பண்ணியாச்சு. ஹை காய்ஸ், ஹாய். செக் அவுட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ வந்து ஏலகிரி ரெசார்ட் வந்து கிளம்புறோம். ஸோ ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து த்ரில் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாமே இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 1000 ருபீஸ் ஆக்சுவலி. பட் அந்த 1000 ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பேக்கேஜாக எடுத்தால் ஒர்த்து. பிகாஸ் ஒரு ரைடாக நம்ம எடுத்தோன்னா 500, 600, 300 ருபீஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுறாங்க. பட் அதுவுமே நம்ம பேக்கேஜாக எடுத்தோன்னா ஒரு 7-8 கேம்ஸ் ஒரே பேக்கேஜில் வந்துட்டு நம்மளுக்கு 2500 ஆகுது. 1000 ருபீஸ் நம்மளுக்கு தந்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி நல்லாவே என்ஜாயுமே பண்ணோம் இந்த இடத்துல நாங்கள். இது வந்து த்ரில் வேலின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேம்ஸ் அந்த ஏடிவி ரைடு, பஞ்சி ஜம்பிங் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பப்ஜி கேம்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் இங்கே வந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலான்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். பார்க்கலாம். இந்த சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஐ திங்க் 1000 ருபீஸ் அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. முடிச்சு விட்டீங்களா? என்னடா இது பேர்? த்ரில் வேலி. ஸோ இப்போ வந்து த்ரில் வேலி வந்திருக்கோம். இது ஒரு ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். இது என்னெல்லாம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு த்ரில் வேலி. பட் ஒரு ரைடு எடுத்திங்கன்னா 500, 600 சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பேக்கேஜே எடுத்தோன்னா 1000, 2000 இருக்குது. பேக்கேஜ் தான் பெஸ்ட்டு. என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். பட் டூ காஸ்ட்லி தான். சரி, ஓகே. இந்த அட்வென்ச்சர்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ மேலே இங்கே காட்டுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங். அப்படிதான் ஓவரா குடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. கீழே பார்த்துக்கிறதுக்குமே நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்குமே ஒரு ஆள் எல்லா டாஸ்க் முடியும் போதும் ஒவ்வொருத்தர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பயம் எதுவுமே கிடையாது. பட் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக போகணும். பயந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி முன்னாடியே வந்து இதுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா உள்ளே போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக போனீங்கன்னா தான் நல்லா தெம்பாக விளையாட முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பித்தா ரொம்ப டயர்டாகிடுவேன். ஆக்சுவலி பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், என்ன இப்படி போகிறாங்களே அப்படின்னு. பட் உள்ளே போய் நம்ம அதெல்லாம் நடக்கும் போது தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது தான் அதோட வலி நமக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நாங்களும் போனோம். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அல்லாஹ் அல்லாஹ் டொங் 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 யா அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை, செல்லாத்தா மாரியாத்தா.
வாங்க வாங்க இப்ப பேசுங்க எல்லாம். ஹாய். ஓகே ஓகே ஒரு காலத்துக்கு ஸ்பைடர்மேன் போஸ் இது கால பிடிச்சிருச்சு. ஹைலைட்டா அண்ணா வர்றதுதான். வாங்க வாங்க. ஆனா இதுங்க அது வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் grip கிடைக்கும். இது அப்படியே கால் வச்சு கால் வச்சிருங்க, கரெக்டாக ஸ்டெப்ஸில் கால் வச்சு அவ்வளோதான் தப்பிச்சிங்க. எப்படி இது இது ஓகே தான். அதுக்கு மேலே இது ஐயோ தோபர் 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 ஐயோ வாரே வா. ஏய் 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 பெர்னாண்டோ ஆமா ஏற்கனவே அடிச்சு ஊத்துது. ஏய் என்னடா இவன் அந்த கோருங்க இவனே பாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஓகே கத்தி பார்த்து காலா கம்பி கம்பி பிடிக்காது. பிடிக்காதா? கம்பி கையாக இருக்கும், இது அது மட்டும் பிடி. மேலே பிடி, மேலே சென்டரில் ஆமா அதான் உண்மை போல. சென்டர் எடுக்காத. சென்டரா சென்டரை வச்சா தான் உனக்கு பேலன்ஸ் இருக்கும். இல்லாட்டி இது போயிடும். அப்பதான் உனக்கு நடக்கிற மாதிரி இருப்ப. சென்டர்ல போ, சென்டர்ல பிடி. ஏய் இருடா, நானே தமிழ் நினைக்கிறேன் சென்டர் சென்டர்ன்றான். இந்த ரோப்ல போயிட்டு கடைசியில் மிச்சமானது 2 அடி. பட் நைஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 1000 rupees ஒருத்தான்னு கேட்டால் ஒருத்து. இது ஒன்றுத்துக்கே 1000 rupees தரலாம். நல்லா இருக்கு. ஒருத்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். செம்ம பெரிய பிளேஸ், இன்னைக்கு அட்வென்ச்சர்ஸில் இருக்குது. பட் எல்லாமே சேஃப்டியோட தான் பண்ணுறாங்க. கேமரா கேர்ஃபுல்லாக இருக்கும். முதல் டெஸ்ட்டு நான் எழுதுகிறேன். என்னை வச்சு சாம்பிள் பாருங்கள் எல்லாரும், சரியா? மச்சான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேட் நம்ம 2 பேர் போவோம். நான் தான் ஓட்டுவேன். நான் க்ளீனராக நான் இதில் அடிப்பேன். நீயா? நீ மட்டும் போயிடுறா. நெக்ஸ்ட் நாங்கள் போனது கோகார்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் நமக்கு தருவாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து அங்கே ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கூட வருவாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் நம்ம கூட வந்து நம்ம கரெக்டாக ஓட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த 2 ரவுண்ட்ஸுமே நம்ம கையிலே கொடுத்து தனியாக நம்மளை ஓட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் இல்லைன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க இது உங்களால் பண்ண முடியாதுன்னு. ஸோ நம்ம வெளியே வந்துடணும். அப்படி தான் எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக ஓட்டணுன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து எங்ககிட்ட, செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் எங்ககிட்டே கொடுத்து ஓட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜிப் லைன் போக போகிறோம். சார் கோகார்ட் டிஃபரன்ஸு ஓகே தான். கோகார்ட்லாம் ஓகே தான், அது ரெகுலராக போனதுனால. நான் தான் டிரைவரு.
ஜிப்லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது ஏடிவி ரைட். பட் என்னென்னா எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கேமரா வச்சு எடுக்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஏடிவி ரைடு எங்களால் எடுக்க முடியல. ஸோ இதோட இந்த ஏலகிரி ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ஒரு நாள் ஒரு நைட் ஆக்சுவலி ஒரு நைட் நாங்கள் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாய்ஸ் ட்ரிப்பாக இது போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் KS Vlogs. Thank you.